ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்ரீலங்கால நடந்த சீரியல் பாம் பிளாஸ்ட் பத்தி. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் என்று கொண்டாடுகிற ஈஸ்டர் திருநாளாகிய 21/4/2019 அன்னைக்கு ஸ்ரீலங்கால 8 இடங்கள்ல தொடர்ந்து சீரியல் பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. இந்த சீரியல் பாம் பிளாஸ்ட்ல 3 தேவாலயங்களும் 3 ஹோட்டல்களும் ஒரு ஜூ பக்கத்துல இருக்கிற இடமும் இன்னொரு காமன் பிளேஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்று கணக்கெடுப்பின்படி 160 to 180 பீப்புள் இறந்திருக்க கூடும் என்றும் 400க்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகி 290+ பீப்புள் இறந்திருக்கிறாங்கன்னு 600க்கு மேல இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா 6 பேர் இந்தியன் சிட்டிசன்ஸா இருக்கிறாங்க, 40க்கு மேற்பட்ட ஃபாரினர்ஸ் இருக்காங்க, ஒரு சில இலங்கை பீப்புள் இருக்காங்க, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுனால இலங்கை கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, 2 days ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு பேன் பண்ணி நீங்க 2 days லீவ் விட்டுருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊரடங்கு கொடுத்திருக்காங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இன்டர்நெட் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இப்போ யூஸ்வல் நம்ம கண்ட்ரியில கூட ஒரு விஷயம் இந்த மாதிரி அட்டாக் நடந்தது, பல்வாமா அட்டாக்ஸ்ன்னு சொன்னோம். அதுல ஒரு பர்டிகுலர் தீவிரவாத இயக்கம் நாங்க தான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இந்தியாவை இந்த மாதிரி விஷயத்துல அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இத மாதிரி நீங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல அட்டாக் ஆயிருக்கு, இவங்க அப்படி பண்ணிருக்காங்க, இந்த நாட்டுக்காரங்க பண்ணிருக்காங்க, இந்த டெரரிஸ்ட் இயக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அவங்களுடைய பெருமையை காமிக்கிறதுக்காக. ஆனா இந்த ஒரு அட்டாக்ல எந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் முன் நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்லல. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் நியூஸும் இது வரைக்கும் வரல. அதனால என்ன பண்றாங்க, மக்கள் நிறைய சிந்திச்சு 2 விதமான கூற்றுகள் அவங்க மத்தியில பரவல பேசப்படுது. முதல் கூற்று இது ரெண்டும் மக்கள் மத்தியில பேசப்படுதே தவிர இது கன்ஃபார்மானது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கன்ஃபார்மான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் மத வெறி பிடித்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இது மாதிரி பண்ணிருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஈஸ்டர் இல்லைங்களா, அதுல 3 இடத்த மேக்சிமம் சர்ச்சஸ் மேல பாம் பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால இது ஒரு மத வெறி பிடித்த யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பரவலா பேசப்படுற விஷயம் என்னன்னா, இந்த உள்நாட்டு அரசியல் சதி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்கிற தலைவரை மேல கெட்ட பேர் உண்டு பண்ணணும், இல்ல அவர் ஆட்சியை கழிச்சு வேற ஒரு தலைவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட பேஸ் பண்ணி இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. எது எப்படியோ இதனால பாதிக்கப்படுறது யாரோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு சினிமா நடிகர் நடிகையோ கிடையாது, ஒரு காமன் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இதுல இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் நடந்த போதும் மனிதன் மத்தியில மனிதனையும் இன்னும் அழியவில்லை, இன்னும் இருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமா நிறைய நாடுகள்ல இருந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் முன் வந்திருக்கிறாங்க. அது மாதிரி முன் வந்தவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய நாட்டு தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக் இதுக்கு முன்னாடி 10 yearsக்கு பேக் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஃபேஸ் பண்ற பிகஸ்ட் இஷ்யூ இதுதான். அதாவது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பீப்புள், 290+ பீப்புள் மறைத்திருக்கிற விஷயம் இது. இதுல இறந்தவர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு கொள்றேன். இதுல பாதிக்கப்பட்டவங்க காயப்பட்டவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.